2026 தேர்தலில் நாம தான் வெற்றி பெற போறோம். அன்னைக்கு நியூஸ் ஹெட்லைன்ஸ் என்னன்னா, திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடங்கியது. இதுதான் ஹெட்லைன்ஸ். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? இங்க முதல்ல இருந்து எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கோம், இளம் பெண்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்றதான் இந்த செஷன் முழுக்க அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா உங்களுக்கு நம்ம அவசரப்பட்டு அரசியலுக்கு வந்துட்டோமோ அப்படின்னு தோணிருக்கா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். ஏன்னா அரசியல் நான் ரொம்ப பிடிச்சு வந்தேன். மக்கள் பணி அப்படிங்கிறத மக்கள் பணி செய்யணும், அதை ஒரு பார்ட்டியோட சப்போர்ட்லேருந்து செஞ்சால் இன்னுமே ஈஸியாக இருக்குமோ அப்படின்னு தோணி தான் வைஷ்ணவி அரசியல் களத்துக்கு வந்தேன். நீங்கள் சும்மா செஞ்சுட்டாலும் நாங்கள் அப்படியே அசந்து அழுத்து தான் போயிடுவோம். இங்கே இருக்கிற நெல்லெல்லாம் வீணாக போயிடுவோம். வேலை வேணா போ. ஃபர்ஸ்ட் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அடுத்து வேற பாதையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. நிறைய ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்றீங்க? ஐயோ, 7-8 தலைமுறையை தோண்டி எடுத்தாரா கிழிக்கிறது. இப்படியாடா அரசியல் இதெல்லாம் தாங்கி தானே ஆகணும். உங்களால தாங்க முடியல, கட்சியில் கல்லுங்க கல்குவாரி வேலைக்கு போயிடலாம். முடியாது. ஒரு பெண்மணி தன்னோட 9 வயதுல சைல்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஒரு 11 வயது சிறுவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் லைஃப் போயிட்டே இருக்கு. திடீர்னு அவங்களுக்கு படிப்புல இருந்த ஒரு ஆர்வத்தை பார்த்து அவங்க கணவர், நீ படி, ஏன் படிக்காமல் இருக்க, வை நாட், நீ படிக்கலாம், இதுக்கு மேலேயும் நீ படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ 1831 மர்க்கா சொல்லு. எப்போ 1831 உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேன். அதே மாதிரி வைஷ்ணவிக்குன்னு ஒரு கோல் இருந்தது. ஸோ அரசியலில் எப்படியாவது அரசியலில் அதிகாரத்தை பெற்று மக்களுக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட ஐ வாஸ் தேர். அதனால இந்த வேர்பல் அபியூஸ் ஆகட்டும், நீங்கள் சொன்ன அந்த கமெண்ட் ஆகட்டும், எனி திட்டிங், எனி அபியூசிங், நோ சூடு, நோ சொர்ணை, நோ பாதரிங். ஸோ அப்படியெல்லாம் இருந்திருக்கு. எல்லாத்தையும் கடந்து தான் நீங்கள் கொடுத்த அந்த டைட்டில் தலைவி அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரியல அதுக்கு குவாலிஃபைடா அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஐம் ஹாப்பி டு சிட் ஹியர். என்ன எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலப்படுத்துறீங்களா அவ்வளவுக்கு அவ்வளவு நான் வளர்ந்துகிட்டே இருப்பேன். ஆனா இன்னும் கூட பசங்களாம் உங்களை ஒரு கிரஷ் மெட்டீரியல் அப்படின்னு பாக்குறாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? அது ஏன்னு தெரியல. ஹாப்பி, கிரஷ்ஷா இருக்கேன் அப்படிங்கறதுல ஹாப்பி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை. பிகாஸ் அவங்களோட பார்வை அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு ஒரு சில பார்வைகள் இருக்கும். இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதுலே ஒரு சிலருக்கு வைஷ்ணவியோட கருத்துக்கள் பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு வைஷ்ணவியோட கருத்துக்கள் பிடிக்காம இருக்கலாம், வைஷ்ணவியே பிடிக்காம இருக்கலாம். ஒன்னு பண்ணு, 40 பக்கம் ரூல் நோட் ஒன்று வாங்கி இதே மாதிரி உன்னை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் கேவலமா 10 விஷயம் எழுதி நீங்களே கலாச்சி காரி துப்பிக்கிங்க. வைஷ்ணவி இதெல்லாம் பண்ணும்போது பக்கா பிளான்டா பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? உங்களுக்கு பின்னாடி ஏதோ பிரசாந்த் கிஷோர் இயங்குற மாதிரியே இருக்கு. எல்லாமே பர்ஃபெக்டாக பிளான் எப்படி பண்ணிட்டு ஒரு பாலிடிக்ஸ் சென்டராக வரீங்க, அடுத்து டக்குன்னு உங்களுக்கு ஒரு பெரிய மீடியா வெளிச்சம் கிடைக்குது, உடனே வேற கட்சிக்கு போறீங்க, அங்கே உங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்குது, எல்லாமே உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டாக நடக்கிற மாதிரியே இருக்கு. என்ன பதில் சொல்லுவேன்? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பாக அடிப்பாங்க. அஃப்கோர்ஸ் கருத்து வேறுபாடு, கொள்கை வேறுபாடுங்கிறது நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். யாருக்கு வேணா எப்போ வேணா வரலாம். இப்போ உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும், மேபி ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பிரியாணி பிடிக்காம கூட போகலாம், வேற ஏதாவது ஃபுட்டு பிடிக்கும். அந்த மாதிரி இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா. இப்போ வைஷ்ணவி நிறைய பேர் ட்விட்டர்ல நல்லா ஏதோ லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் ரொம்ப டார்கெட் பண்ணி ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கே. அப்படி இல்ல, குறிப்பிட்ட கட்சி தான் அதிக என்ன நிறைய இருக்க மாதிரி இருக்கு. ஆமா தெரியுது. குறிப்பிட்ட கட்சிகள் தான் அதிகமா என்ன டார்கெட் பண்றாங்கற கேள்வியை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அட சாரி கேட்டதுக்கு யாரா முறப்பாங்களா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு நம்பி. யார முறைக்கிறா? அதிகமா என் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ற ஆட்கள் அந்த பார்ட்டி சார்ந்த ஆட்களா தான் இருப்பாங்க. ஸோ அதனால பதிலடி கொடுக்கணும் இல்லையா? பெண்களை எதிர்த்து யாரை கேள்வி கேட்டாலும் பெண்ணா பதில் கொடுக்க வேண்டியது என் கடமை. இதுக்கெல்லாம் கிளாப் தட்ட மாட்டீங்களா? அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. இப்போ இந்த பொண்ணுங்கள்லாம் அரசியல் கட்சியில் சேரணும், நானும் செயல்படணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு அட்வைஸ் ஏதாவது சொல்லுவீங்களா? அட்வைஸ், அவங்க ஆல்ரெடி ஒரு பார்ட்டியில் ரொம்ப பிடிச்சிருக்காங்க. ரசிகன் அப்படிங்கிறது வேற, தொண்டன் அப்படிங்கிறது வேற, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எல்லாம் எங்களுக்கு தெரியும், வேலையை மட்டும் பார்த்துட்டு மூடிட்டு போட அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகுதுண்ணா. ஆனா உன்னை பார்த்து அப்படி சொல்லணும் தோணலாம். அதான பார்த்தேன். உங்களுக்காக சில ஆடியோ செக்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, நீங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லணும். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இப்போ
நடிகர் விஜய் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களாகட்டும், அது இட் இஸ் வெரி ராங் ஆஃப் கோர்ஸ். ஏன்னா கரூரில் நடந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹீ ஷுட் ஹவ் கான். கண்டிப்பாக போயிருந்திருக்கணும். பட் ஸ்டில் நான் நீங்கள் வச்சிருக்கிற கருத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கூட பேசலாம். பட் ஸ்டில் அவர் போயிருந்திருக்கணும். நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கண்ணா, நீ போயா முதல்ல. தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் கட்டுவரமாகத்தான் நினைப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன். கலைஞர் அவர்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு வைஷ்ணவி இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு 1980களிலேயே பெண்களுக்கும் அரசியலில் 33% ரிசர்வ் பண்ணணும் உள்ளாட்சி தேர்தலில் அப்படின்னு சொன்னவர் தான் கலைஞர். எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுலேருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிட்றீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச போல வாங்க. ஸோ இன்னைக்கு வைஷ்ணவி இங்கே உட்காந்துட்டு இருக்கேன், அரசியல் பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு அவர் போட்ட அடித்தளம் 1980களில் அவர் போட்ட அடித்தளம் தான் ரொம்ப பெரிய ஒரு செடியா வைஷ்ணவி இங்கே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பை டீன்ஸ் ஹலோ 20s என்னென்ன சொல்றான் பாருங்க அப்படின்ற மாதிரி. உண்மையிலேயே உங்களுக்கு 20 வயசு தானே அப்படின்னு பல பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே இத்தனை ட்ரால்ஸ், இத்தனை அரசியல் கட்சி மாறிட்டீங்க. 2 அரசியல் கட்சி. இத்தனையா? எனக்கு புரியல. 2 தான். ஆனா உன்ன மாதிரி கேவலமான ஒருத்தனை பார்த்ததே இல்லடா. இருக்கட்டும் மச்சி, நானே ஃபர்ஸ்ட் வந்துட்டு போறேன். அது ஒரு பண்ணு வாங்கி கொடுக்கறதெல்லாம் நீ வந்துட்டு பெரிய விஷயம்னு பேசுற பத்தியா அப்படின்னு. அட்லீஸ்ட் என்னால அதுவாவது முடியுதே, உங்களால அது கூட முடியலையே அப்படிங்கறதான் எனக்கு எழுற ஒரு கொஸ்டினாவே இருக்கும். கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. ஹீரோயினி தண்ணி விடுறா. திமுகவோட உருட்டுக்கடை அல்வா இது. 500க்கு மேற்பட்ட அறிவிக்கை சொன்னாங்க. அதுல இந்த டீசல் பெட்ரோல் எல்லாம் குறைக்கணும்னு சொன்னாங்க. குறைச்சாங்களா திமுக ஆட்சியில? எங்க குறைச்சாங்க? ஒண்ணுமே இல்ல. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு. புதிய கட்சிகள் எல்லாம் தோன்ற ஆரம்பித்திருக்கிறது பார்க்கிறோம். முதலமைச்சர் நாற்காலி என்கிற கனவோடு கட்சிகள் தொடங்கப்படுகிறது. கட்சி தொடங்குவதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன? நான் இங்கும் இல்ல அங்கல்ல, நடுவில் இருக்கிறோம். பூனமேல் மது மேல. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவான். வெற்றிடம் என்பது ஏற்பட்ட அடுத்த கணமே நிரப்பப்பட்டு விடுகிறது என்பது அறிவியல். A vacuum is filled as it is cried. ஆனால் திமுக கழகத்தை பொறுத்தவரை இந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மராத்தி, குஜராத்தின்னு இப்படி பல மொழி நாக்கில் வந்து தானா தாண்டவம் ஆடும்டா. அப்படியா?